ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோட்டைங்க. அந்த கோட்டை பேர் வந்து தாராசுரம். இது அதுக்கு முன்னாடி போன டெம்பிளோட பிக்கு. ஸோ இதுதான் அந்த தாராசுரம். வெளியே ஃபுல்லாக பார்க் மாதிரி இருக்குங்க, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போவோம். ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வீடியோ எடுக்கும் போது அப்படி தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ பாதிலே போயிடாதீங்க, ஓகேவா? அங்கே இருக்கு பாருங்க நந்தி. இதுதான் அந்த யார் கட்டினா என்னன்ற இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நந்தி வித்தியாசமாக இருக்குல்ல. இதுதான் கொடி மரம். ஃபுல்லாக சூடு தெரியக்கூடாதுன்னு மேட் போட்டு வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் ஓவரில் பேக்ரவுண்ட் மியூசிக் அது இதுன்னு இருக்கும். அது கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? இப்போ அப்படியே முன்னாடி போகலாம். இந்த வீடியோ நடுவில் நான் அந்த ஒரு கல்லில் 2-in-1 மாதிரி ஒன்று செதுக்கியிருந்தாங்க, புல்லக்கு அதெல்லாம் செதுக்கியிருந்தாங்க. அது வரும் காமிக்கிறேன். இதெல்லாம் எப்படிங்க கையிலே செதுக்கியிருப்பாங்க? அவ்வளோ நுணுக்கமாக எப்படி செதுக்குனாங்கன்னே தெரில. அப்படியே அது ஷேப்பு கையிலன்னா இப்படி ஷேப்பாகவே செதுக்க முடியாது, அவங்க திறமை போல் அந்த காலத்தில். இதாங்க கோபுரம் முன்னாடி. அது படிக்கட்டு ஏறி போகிறேன். இங்கே பாருங்க, இது தேர் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன பார்த்த தேர் மாதிரி செதுக்கியிருக்காங்க. நாங்கள் குதிரோட மூக்கெல்லாம் வஞ்சிக்குது, வாய் காலெல்லாம் பாவம் வலிக்கும். சரி, காமெடி பண்ணது போதும், மொக்கச்சுக்கும் தெரியும். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. வேண்டாம், வீடியோ போட்டால் தானே நோட்டிஃபிகேஷன் வரும். மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் அப்படின்னு சொல்கிறது புரியுது. நான் இப்போ லீவுன்றதுனால இப்போ நிறைய போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அப்படியே நடந்து போவோம் முன்னாடி. இந்த தூணை பாருங்க, அது ஒரே ஒரு கல்லில் தனித்தனி கல்லில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஒரு தூணும் ஒன்னொன்னுத்துல ஏதாவது ஒன்று டிராயிங் மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், காமிக்கிறேன். முன்னாடி கூட பாருங்க, அழகா இருக்குங்க. இந்த கோயில் நான் மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன். அந்த ஊர் பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க. உள்ள நிறைய தூண் இருக்குங்க. இந்த மாதிரி 10-20 தூண் கிட்ட. ஒன்று அப்படியே நுணுக்கமாக எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல இது கட்டுறதுக்கு. நம்ம சாதா பில்டிங் கட்டுறதுக்கே 1 வருஷம் ஆகுது. அப்படின்னா இந்த கோயிலெலாம் கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? இந்த கோயில் கட்டினது ராஜராஜ சோழராங்க. அந்த போர்டில் படித்தேன். நீங்கள் என்னால் பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்கண்ணா. இந்த துணியா இது ஒட்டி இருக்குன்னே தெரில. எத்தினி இருக்கு பாருங்க தூணு. சாமி வரேன். இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பார் அவர்? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஆமாம், அவர் கஷ்டப்பட மாட்டார், வேலை ஆளுங்க தானே கஷ்டப்படுவாங்க, தெரியும். அப்படியே நடந்து போவோம். அவள் தாங்க. இதுதான் இந்த கோட்டையோட ஃபுல் வியூ. இது சாமி. கீழே இறங்குவோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வெளியே வரும். சாரி, வாய் உளருது. ஏங்க இது ஒன்று இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன். தூணில் வச்சு அப்படியே யானை அந்த படி, இந்த புடி இருக்குல்ல, அப்படியே யானை தும்பி மாதிரி அப்படியே வருது. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு தான் எடுத்தேன். செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது குதிரை கால் வந்துக்குது. இதான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பிளெயினாக இல்லை, அங்கங்கே ஏதோ ஒரு கலை செதுக்கி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும். வேலை வெயிட் இல்லை, கரெக்டாக 2 மணி. சூப்பராக இருக்காண்ணா. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இது பாருங்கள், சூப்பராக இருக்குமா? இல்லை, லைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாமே பிடிக்கும்னா நீங்கள் இந்த கோயில் வரலாம். பாருங்கள்.
சின்ன பசங்களுக்கு ஓரளவு பிடிக்காது தான் என்ன மாதிரி. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணேன். அது இதுன்னு செதுக்கிறாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கினேன், கீழே தடுக்கி வீந்துருவோம் போல். அப்படி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், மஸ்ட் விசிட் இதுவும். பார்ட் 1ல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் காரில் இருந்ததுனால தான் சத்தம் வரும். அதோடு இது எனக்கு கேட்டால் அது கண்டுக்காமல் நான் பேசத்தை மட்டும் கண்டுக்கோங்க. கோபுரம் நடந்து போகிறோம். நடந்து போவோம். முன்னாடி என்ன இருக்கு பார்ப்போம். வெயிலில் மேட்டில் போட்டுக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். நல்ல ஜில்லுன்னு காற்று. ஆனால் வெயில் நேரத்தில் வந்தால் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? நிறைய அதிசயமாக இருக்குது. இப்போது வாய்ஸ் ஓவர் கட்டியதுனால எப்போ எந்த வீடியோ எத்தனை கரெக்டாக ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணிட்டு எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு. இப்போ புரியுதுங்க உங்கள் கஷ்டம். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்த்தா எதுவுமே இல்லை. இது வந்து அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி வந்து இது வழியாக வந்து இது தொட்டியில் தேங்கும் போல் அது தெளிச்சுக்கலாம். அது தெரியுதோ வழி படிக்கலாம் வச்சுருக்காங்க. இப்போ காஞ்சி போயிருக்கு. அபிஷேகம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது போல். இது ஃபுல்லாக கல் தான். அது கூட எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க. வாயில் வரல, செதுக்கியிருக்காங்க. வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வெளியே கூட பார்க்க கீழே ஃபுல் ஆஃப் ஸ்டோன்ஸ். வெயில் நாங்கள் போன நேரத்தில் அவ்வளோ வெயில் இல்லை. இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 1.5 இருக்கும், 1.5-2 இருக்கும். சுத்தமாக வெயிலே தெரிலங்க. அது சரி, ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நடந்து போயிட்டே இருக்க கிணறு இருக்குது. எங்கே இதுதாங்க கிணறு. அந்த கோயிலோட கிணறு உள்ளே காசு போட்டிருக்காங்க. நேரத்துக்கு தெரில. இதாங்க ஃபுல்லாக. இதாங்க ஃபர்ஸ்ட் சொன்னது. ஒரே கல்லில் இது மாதிரி செதுக்கிருப்பாங்க. இதே தான். ஃபோனை கொஞ்சம் திருப்பி பாருங்கள், தெரியும். இங்கே இருக்குது. இப்போ அப்டேட்ஸ் எப்படி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த 2-in-1 மறைச்சிட்டோம். இப்போ நான் மறைச்சு காமிக்கிறேன். இப்போ அந்த பாடியை மறைச்சா உங்களுக்கு தந்தோம் கறி தெரியுதா? தெரியுதா? கண்ணு, மூக்கு, இது எப்படி ஃபுல்லாக மறைச்சிட்டோம்னா யானை. இங்கே பாருங்க, தந்தம், உடம்பு, தலை பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவே ஒரு 20 அவ்வளோதான். திரும்பியும் சுற்றி இந்த கொடி மரத்துக்கிட்டேயும் வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வெளியே போகிறோம். காற்றடிக்குது, அனல் காற்று. மியூசிக் படிக்கட்டு ஒன்று இருக்குங்க, ஆனால் அது ஃபுல்லாக கேட் போட்டு வச்சுருக்காங்க. காமிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இப்போ நினைக்கிறது எனக்கு புரியுது. என்னடா இவன் டெய்லி வீடியோ போட்டால் தானே நோட்டிஃபிகேஷன் வரும்னு போட ட்ரை பண்ணுறேன். அதான் வெளியே வந்து பார்க்க விளையாட்டு கிளம்பலாம். ஓகே, பாய் ஃப்ரம் பிரியன் பை. ஏங்க நான் சொன்ன மியூசிக் படிக்கட்டு இதில் வந்து இதில் அப்படியே கல் போட்டு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. மூடி வச்சுருக்காங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை. பார்த்தா அதுவும் முடியாது.